பொற்பாத சரணே பத்தினியா தங்கையர்க்கு பாங்குடனே சரணம் பத்தினியா தங்கையர்க்கு பாங்குடனே சரணே வெற்றி கனி வெற்றி கனி காலடிக்கும் வீரபகு சரணம் வெற்றி கனி காலடிக்கும் வீரபகு சரணே தலை வாசலுக்கு நலமுடனே சரணம் நான்கு தலை வாசலுக்கு நலமுடனே சரணே குதிரை பட சேனைக்கெல்லாம் கும்பிட்டனே சரணம் குதிரை படை சேனைக்கெல்லாம் கும்பிட்டனே சரணே யானை பட சேனைக்கெல்லாம் அன்புடனே சரணம் யானை படை சேனைக்கெல்லாம் அன்புடனே சரணே இடது புற சுத்தி வந்தே இம்மமுட சரணம் இடது புற சுத்தி வந்தே இம்மமுட சரணே வலது புற சுத்தி வந்தே மகுடனே சரணம் வலது புற சுத்தி வந்தே மகுடனே சரணே சரணம் சரணம் மத்தா நல்பணிந்த சரணம் 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 மத்தா நல்பணிந்த சரணே அத்தா மங்களமாக உண்டாகும் என்று பை அப்படி ஆகட்டும் அத்தா ஆகட்டும் அத்தான் அத்தா நானும் சின்ன மைத்துனரும் சில கத்தி விளையாடுகளை விளையாடிக் கொண்டிருக்கும் தருணத்தில் தாங்கள் அழைத்ததாக நமது பகடை முகந்து தெரிவித்தான். என்னை அழைத்த காரணம் ஏது காரணம் மைத்துனா? அத்தான் மைத்துனா இதோ நான் தாங்களை அழைத்த விவரம் என்னவென்று இதோ தெரிவிக்கின்றேன். சற்று கவனமாக கேட்க வேண்டும் அத்தான். தெரிவிங்கள் மைத்துனா. அத்தவில்லை அத்தாவேதான் மைத்துனா தாங்களை எதற்காக அழைத்தேன் என்றால் நேற்று தினம் அந்த மேநாடு செக்கலம் திருக்கணம் அறிக்கொழுது மார்பேந்தன் செம்பகுல ஆசாரியர்கள் இந்த கீழ் தேசத்திற்காக சோழ மன்னருக்கு பொன் அளப்பதற்கு பொன் மரக்காலும் தங்கம் அளப்பதற்கு தங்க மரக்கால் கொண்டு வந்தேன் என்று பட்டூர் கோட்டையின் வழியாக வந்தார். ஆனால் கதிரவன் அஸ்தமான படியினால் சாமி பொன்னாண்டவரே இன்று இரவு இந்த பட்டூர் கோட்டையிலே தங்கி இருந்து விடுந்து செல்கிறேன் என்று அண்ணவன் கொண்டு வந்த மரக்காலையும் என்னிடம் கொடுத்து பத்திரமாக வைத்திருங்கள் என்று கொடுத்தார். ஆனால் விடுந்தவுடன் மரக்காலை கேட்டான். அண்ணனுடைய மரக்காலை நான் எடுத்து கொடுத்தேன். ஆனால் கொடுக்கும் பொழுது அந்த சதிகார நயபஞ்சகன் என்ன தெரிவித்தான் தெரியுமா? நான் கொடுத்ததோ 12,000 தெரிவித்திருக்கிறது பொன்னாளி பொன்மரக்கால், தாங்கள் கொடுப்பதோ கொட்டபு தளக்கக்கூடிய மரக்கால் என்று வாதிகள் பேசி வம்பு தர்க்கங்களை புரிந்து இப்பொழுது அந்த வடதேசமைய வெள்ளங்குளத்தூர் சத்தியம் அழைத்திருக்கின்றான் அந்த சதிகார நயபஞ்சகன். உண்மையானத்தான் மைத்துனா மேல்தாசமாகிய அச்சக்கனம் திருக்கணம் மறுக்கல் மாறி வந்த மாணிக்க தட்டாத்தி மகன் பெற்ற சம்பகுலம் ஆசாரியானவன் மரக்காலை கொடுத்து விட்டு பொன் மரக்கால் என்று வம்புகள் பேசி வாதத்துக்கு ஊறி வடக்க வெகு தூரமாக நாரப்பரவாத 48 கம்மா வெள்ளாங்குளத்தூர் சத்தியம் அளிக்கின்றான். அதற்காக தாங்கள் செல்கின்றீர்களா? வேண்டாம் மைத்துனா வேண்டாம், நான் சொல்வதை கேளுங்கள். வேண்டாம், நீ போக வேண்டாம், விதமாக போய் வாரு மைத்துனாரே. வேண்டாம், நீ போக வேண்டாம், விதமாக போய் வாரு மைத்துனாரே. அந்த வெற்றி வெள்ளம் குளமாக போய் வாரு மைத்துனாரே. வெற்றி வெள்ளம்
சத்தியம் நான் போய் வருகின்றேன் மைத்துனாரே. ஆசாரி சக்தி அடியன போய் வர மைத்துனாரே குடும்பக்கு நல்லன குண்டு சத்தம் போறேன் மைத்துனாரே. குடும்ப கமான கொண்டு செய் போற மைத்துனாரே குடும்பக்கு நல்லன குண்டு சத்தம் போறேன் மைத்துனாரே. மைத்துனா என்னை தடுக்க வேண்டாம் மைத்துனா, தடுக்க வேண்டாம். என்ன தெரிவிக்கின்ற அண்ணவன் சத்தியத்தை ஒரு நொடியில் முடித்து விட்டு வருகின்றேன். பால் கொடுத்த வீட்டுக்கு பாதகை என்னவன், மோர் கொடுத்த வீட்டுக்கு மோசம் என்னவன் அவன். அண்ணவனுக்காக தாக்கல் செல்லக்கூடாது அண்ணா மைத்துனா. அத்தன் இந்த வார்த்தைக்கு என்ன கூறுகிறாய்? ஆனால் மரக்காலை கொடுத்தபடும் அந்த செம்புகுளம் ஆசாரியனவன் அந்த மரக்காலை வாங்கி வைத்ததோ நான். ஒருவர் செய்த தவறுக்காக ஒருவர் சத்தியம் செய்தால் அந்த செம்புகுளம் ஆசாரியனவன் ஏற்றுக்கொள்ள மாட்டான், ஏற்றுக்கொள்ள மாட்டான் மைத்துனா. உண்மைதான். தாங்கள் செய்யும் சத்தியம் நான் சென்று செய்தால் பொய்யாய் விடுமா? உண்மைதான் அத்தான். அப்படி என்ற என்னை அழைத்த காரணம்? தாங்களை எதற்காக அழைத்தேன் என்றால் இதோ நான் சொல்கின்றேன், சற்று கவனமாக கேட்க வேண்டும் அத்தான். அத்தான், நான் அந்த தட்டாடிக்காக சத்தியம் சென்ற பிறகு அந்த கொங்கு 24 கோனாடு 32 நாட்டார்கள் எல்லாம் ஒன்றாக திரண்டு எப்படியெல்லாம் வருவார்கள் தெரியுமா? எப்படி வருவார்கள்? அத்தோமே நாட்டு வேடுவர்கள் மைத்துனார்கள் மிதமின்றி வந்தாலும் மைத்துனாரே. ஆத்தா மேராட்டி காளிவடைகை மைத்துனாரே அவர்கள் மிதமிஞ்சி வந்தலுமே மைத்துனாரே. நான் அந்த தட்டாடிக்காக சத்தியம் சென்ற பிறகு அந்த கொங்கு 24 கோனாடு 32 நாட்டார்களும் ஒன்றாக திரண்டு நமது பட்டூர் கோட்டை மீது சிறையெடுத்து வந்து என்ன செய்வார்கள் தெரியுமா? என்ன செய்வார்கள்? நமது ஆடு கொல்லை மாடு கொல்லை மைத்துனாரே ஆடு தோட்டி சென்றாலும் மைத்துனாரே. ஆடு கொல்லை மாடு கொல்லை மைத்துனாரே அவர்கள் ஆடி தோற்றி போகவாளை மைத்துனாரே. நமது பட்டூர் கோட்டை மீது படையெடுத்து வந்து ஆடு கொள்ளை மாடு கொள்ளை என்று அடித்தோண்டி சென்றாலும் கூட அது மட்டுமல்லாமல் நம்மளுடைய பெண் பிள்ளைகளுடைய அட தடிவரி சேலை பாரி அவர்கள் தான் பார்த்து சென்றாலும் தாலிபாரி சீலவாரி மைத்துனாரே அவர்கள் போகமாலை மைத்துனாரே. நமது தாலிபரிகள் சேலை வரி மைத்துனாரே அவர்கள் தான் பார்த்து சென்றாலுமே
எப்படியெல்லாம் நம்முடைய பட்டூர் கோட்டையில் வந்து ஆடு கொள்ளை மாடு கொள்ளை பெண்டு பிள்ளைகளுடைய தாலி வெறி சேலை வெறி என்று அடித்து ஓட்டி போனாலும் கூட தாங்கள் என்ன செய்ய வேண்டும் தெரியுமா? என்ன செய்ய வேண்டும்? எனது தம்பி யாரோ தங்க யாரோ மைத்துனாரே, நான் பிரிந்து போகாமல மைத்துனாரே. எனது தங்கையாரோ தங்கையாரோ மைத்துனாரே, அவர்கள் தான் பிரிந்து போகமாலை மைத்துனாரே. தங்கையாரோ மைத்துனாரே, அவர்கள் தான் பிரிந்து போகமாலை மைத்துனாரே. எனது பத்தினியோ தங்கையாரை மைத்துனாரே, நீங்கள் பலமாக பார்த்திருப்பாய் மைத்துனாரே. நமது பத்தினியே தங்கையார்க்கு மைத்துனாரே, நீயோ பக்கத்துணை நீ இருப்பாய் மைத்துனாரே. நமது உத்தமையோ தங்கையரை மைத்துனாரே, நீங்கள் முகமுடல் பார்த்திருப்பாய். ஐயோ உத்தமியே தங்கையார்க்கு மைத்துனாரே, நீயோ உத்ததுணை நீ இருப்பாய் மைத்துனாரே. இவர்கள் எல்லாம் வந்து நமது பட்டூர் கோட்டை மீது படையெடுத்து சென்றாலும் கூட என்னுடைய தம்பி தங்கை அனைவருமே ஒருவரை விட்டு ஒருவர் பிரியாமல் எப்படி இருக்க வேண்டும் தெரியுமா? எப்படி மைத்துனா அட இருக்க? கும்பலான கோட்டையில மைத்துனாரே, நீங்கள் கூடி விளையாடுங்கள் மைத்துனாரே. ஐயோ கும்பலாக கோட்டைக்குள்ள மைத்துனாரே, நீங்கள் கூடி விளையாடிடுங்கள் மைத்துனாரே. நமது அத்தா அத்தா கும்பலாக கோட்டைக்குள்ள மைத்துனாரே, நீங்கள் கூடி விளையாடிடுங்கள் மைத்துனாரே. அத்தான், மைத்துனா நம்மளுடைய பட்டூர் கோட்டையிலே ஒருவரை விட்டு ஒருவர் பிரியாமல் பதனமாக காவல் செய்ய வேண்டுமத்தான், காவல் பார்த்திருக்க வேண்டும். அப்படியே ஆகட்டும் மைத்துனா. உண்மைதான் அத்தான். அது மட்டுமல்லாமல் நம்ம ஒரு பட்டூர் கோட்டைக்கு செலிபோலை பாரசமாக என்ன செய்ய வேண்டும் தெரியுமா? என்ன செய்ய வேண்டும்? பதனும் பாதனும் ஐயா மைத்துனாரே, நமது காவலும் பாதனும் ஐயா மைத்துனாரே. அத்தா பதனப்பா தானமத்தா மைத்துனாரே, நமது காவலப்பா தானவைப்பாய் மைத்துனாரே. ஆடோ அத்தா பதனப்பா தானமத்தா மைத்துனாரே, நமது காவலப்பா தானவைப்பாய் மைத்துனாரே. அத்தான், மைத்துனா இப்படியெல்லாம் நம்முடைய பட்டூர் கோட்டையை பதனமாக காவல் பார்த்து வர வேண்டும். இப்பொழுது நான் அண்ணவனுக்காக நான் சத்தியம் செய்திருக்கின்றேன், சென்று வருகிறேன். எனக்கு விடை விடை கொடுங்கள் அத்தான். மைத்துனா அத்தான், அண்ணவன் சத்தியத்தை அது சீக்கிரமாக முடித்து விட்டு சரி. அது சீக்கிரமாக நமது நெல்லிவளநாடு கோட்டை வந்து சேருங்கள். ஆகட்டும் வெற்றி அத்தான். நம்ம தங்களுக்கே. அப்படியே சென்று வருகிறேன் அத்தான். நான் வருகிறேன் மைத்துனா. அடே ஆசியார், என்னுடைய வீரவாக சாம்புகன் என்னுடைய பட்டூர் கோட்டையிலே சனிமூலை பாரசமாக காவல் புரிந்து கொண்டிருப்பார். அன்னவரை நான் அழைத்ததாக அது சீக்கிரமாக அழைத்து வர வேண்டும். அப்படியாகட்டும். ஹலோ ஹலோ சாமி தாழ்வணிந்த சரணே. சரணம் தாரணம் சாமி தாழ்வணிந்த சரணம். சரண சாமி தாழ்வணிந்த
ஆண்டவர்க்கு கும்பிட்டனே சரணம் கோபமுள்ள ஆண்டவர்க்கு கும்பிட்டனே சரணம் முல்லை அத்தாவுக்கு அன்புடனே சரணம் அத்தாவில்லை அத்தாவுக்கு அன்புடனே சரணம் உத்தாமியா பத்தினிக்கு கும்பிட்டனே சரணம் உத்தாமியா பத்தினிக்கு கும்பிட்டனே சரணம் ஆனை படை சேனைக்கெல்லாம் அன்புடனே சரணம் ஆனை படை சேனைக்கெல்லாம் அன்புடனே சரணம் குதிரை படை சேனைக்கெல்லாம் கும்பிட்டனே சரணம் குதிரை படை சேனைக்கெல்லாம் கும்பிட்டனே சரணம் 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 சாமி தாழ்வணிந்த சரணம் ஏய் சரணம் சரணம் சாமி தாழ்வணிந்த சரணம் வீரபாகு 1000 பொன் கொடுத்து அடித்த வெங்கல தமக்கத்தை சரி சனிமூல கொட்டாத்தில் வைத்து வெட்டி மறுசாக சாட்டிக் கொண்டிருக்கின்ற பொழுது தாங்கள் அழைத்த விவரத்தை அறிந்தேன். ஓடி வந்து பார்க்கின்ற பொழுது உங்களுடைய முகத்தை காண்கின்ற பொழுது மரகானா பெயரைப் போல வாடை வழங்கிக் கொண்டிருக்கின்றீர்களே, ஏன் எதற்காக சாமி? வீரபாகு தாங்கள் அழைத்த விவரம் வேண்டும் என்று இதோ நான் தெரிவிக்கின்றேன். வீரபாகு கூற வேண்டும் ஐயனே. அத்தாவு கணக்கம் சொல்லிய அத்தாவு கணக்கம் சொல்லி அழகு பண்ணாண்ட வரும் சத்தியம் போவோம் என்று சமுத்தரை சம்மதித்து இந்த புத்திரையான வீர போகனுக்கு எது சொல்வேன்? போகனுக்கு எது சொல்வேன்? சதிகர தட்டனுக்கு சத்தியம் போய்வாரேன் வீரபாகு. 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 ஆடா வெற்றி வெள்ளாங்குளம் மீண்டும் நான் போய்வாரேன் வீரபாகு. வெற்றி வெள்ளாங்குளம் வேண்டுமே போய்வாரேன் வீரபாகு. வெற்றி வெள்ளாங்குளம் மீண்டும் நான் போய்வாரேன் வீரபாகு. அந்த வெற்றி வெள்ளாங்குளம் மீண்டுமே போய்வாரேன் வீரபாகு. வீரபாகி தாங்களை எதற்கு கலைத்தேன் என்றால் நேற்றைய தினம் அந்த செக்கனம் திருக்கணம் மறைக்கொழுந்து மார்வேந்தன் மாணிக்க தட்டாத்தி மகன் செம்பகுளம் ஆசாரியனவன் அன்னவன் ஒரு மரக்காலை கொண்டு வந்து என்னிடத்திலே கொடுத்தான். அந்த மரக்காலை வாங்கி நம்முடைய தூண்டா மணிவிலைக்கு மண்டலத்திலே வைத்திருந்தேன். சாமி விடிந்தவுடனே மரக்காலை கேட்டான். அன்னவனுடைய மரக்காலை நான் எடுத்து கொடுத்தேன். ஆனால் அன்னவன் கொடுத்த மரக்கால் 12000 திரவியத்திற்கு செய்த பொன்னாளி பொன் மரக்கால் நான் அன்னவனுக்கு கொடுத்ததோ மரமரக்கால் என்று வம்புகள் பேசி வாது தர்க்கங்களை புரிந்து அந்த வடதேசமய வெள்ளாங்குளத்தூர் சத்தியம் அழைத்து விட்டான். அன்னவனுக்கு நான் சத்தியம் செய்ய வேண்டும். சாமி செக்கன திருக்குறண மாணிக்க தட்டாத்து பெற்றெடுத்த மறிக்கொழுந்த மாறிவிந்தன் செம்பகுல ஆசாரியாகப்பட்டவன் தாங்களை சத்தியத்து கழித்து சென்று கொண்டு வேண்டுமென்று அழைக்கின்றானா? வீரபாகு வேண்டும் சாமி. என்ன தெரிவிக்கின்ற? தாங்கள் செய்யக்கூடிய சத்தியத்தை நான் முடித்து விட்டு வருகிறேன். வீரபாகு உங்களுடைய அன்னத்தை தின்று வளர்ந்த நான் அது சீக்கிரமாகவே சென்று அந்த சத்தியத்தை முடித்து விட்டு வருகிறேன். தான் செய்கிற சத்தியம் நான் செய்து வருகிறேன் ஆண்டவாரே. நீ பக சத்தியம் நான் போய் வருகின்றேன் ஆண்டவாரே. தான் செய்கிற சத்தியம் நான் சென்று வருகிறேன் ஆண்டவாரே. அங்க நீ பக சத்தியம் நான் போய் வருகின்றேன் ஆண்டவாரே. அந்த ஆசாரி சத்தியோடு நான் போய் மாறு ஆண்டவாரே. அந்த ஆசாரி சத்தியம் அடியே நான் போய் மாறேன் ஆண்டவாரே. அந்த ஆசாரி சத்தியோடு நான் போய் மாறு ஆண்டவாரே. ஆசாரி சத்தியம் அடியே நான் போய் மாறேன்
ஆண்டவரே சாமி என்னை அனுப்புங்க நான் சென்று வருகிறேன் ஆண்டவரே அந்த நிர்ணய சக்தியோ நான் சென்று வருகின்றேன் ஆண்டவரே சாமி என்னை அனுப்புங்க நான் சென்று வருகிறேன் ஆண்டவரே நீ போக சக்தியோ நான் போய் வருகின்றேன் ஆண்டவரே ஆண்டவா வீரபாகு எனக்கு விடை கொடுத்தருள வேண்டும். நான் சத்தியத்தை முடித்து விட்டது சீக்கிரமாக வருகிறேன். வீரபாகு ஆண்டவா என்ன வார்த்தை கூறுகின்றாய்? மரக்கலை கொடுத்ததோ அந்த செப்பகுலமாசார் என்பவன், அந்த மரக்கலை வாங்கி வைத்ததோ நான். ஆனால் ஒருவர் செய்த தவறுக்காக ஒருவர் சத்தியம் செய்தால் அந்த செப்பகுலம் ஆசாரன் அவன் ஏற்றுக்கொள்ள மாட்டான். வீரபாகு சாமி ஏற்றுக்கொள்ள அவன் எப்பேற்பட்டவன் தெரியுமா? எப்பேற்பட்டவன்? ஆகாது சாமி ஆகாது ஆகாது சாமி ஆகாது அந்த ஆசாரி சத்தியம் ஆகாது ஆகாது சாமி ஆகாது இந்த ஆசாரி சத்தியமாகாது சாமி போகாது சாமி போகாது அந்த வெள்ளங்கோலத்தூர் போகாது போகாது சாமி போகாது இந்த வெள்ளாங்குளத்தூர் போகாது மெய்யான வார்த்தையை மெய் என்று சொல்வானே மெய்யான வார்த்தையை பொய் என்று சொல்வானே மெய்யான வார்த்தையை பொய் என்று சொல்வான் பொய்யான வார்த்தையை மெய் என்று சொல்வானே மெய்யான வார்த்தையை பொய் என்று சொல்வானே பொய்யான வார்த்தையை மெய் என்று சொல்வானே மெய்யான வார்த்தையை பொய் என்று சொல்வான் பொய்யான வார்த்தையை மெய் என்று சொல்வானே ஆகாது சாமி ஆகாது அந்த ஆச்சாரி சத்தியம் ஆகாது ஆகாது சாமி ஆகாது இந்த ஆசாரி சக்தி ஆகாது போகாது சாமி போகாது வெள்ளங்குளத்தூர் போகாது போகாது சாமி போகாது வெள்ளங்குளம் சத்தியம் போகாது சாமி பொய்யான வார்த்தை மெய் என்று சொல்வான் சரி. மெய்யான வார்த்தையை பொய்யென்று கூறிக்கொண்டிருப்பான். அப்பேற்பட்டவன் சத்தியத்தை நான் முடித்து விட்டு வருகிறேன். எனக்கு விடை கொடுத்தரல வேண்டும் ஆண்டவா, எனக்கு விடை கொடுத்தரல வேண்டும். வேண்டாம் வீரபாகு, நான் சொல்வதை கேளுங்கள். நானும் செப்பகுலம் புறப்படுங்கள் சாமி செல்வம். ஆகட்டும் செப்பகுலம் ஆகட்டும். சக்கரவர்க்க புத்தி சொல்லிய என்றவர்க்கு புத்தி சொல்லி எடுத்துமே உரைத்து உன்னர் கண்டவெல்லாங்குளத்தூர் கம்மனை கேட்ட சத்தியம் அங்கு வென்று தன் வருவோம் என்று வேண்டிய படைகள் உண்டு சென்றுதான் எழுந்து கொண்டார். நான் தேசி மேலேறினேனே தேசி மேல் ஏறினேனே அடே செப்பகுலம், ஆண்டவா இதோ நான் என்னுடைய காரியமட்ட நீலாவில் சவாரி வருகிறேன். சரி. தாங்களும் பின்தொடர்ந்து வர வேண்டும். ஆகட்டும் சாமி. ஆகட்டும் செப்பகுலம், புறப்படுங்கள் செல்வம். அது ஆண்டவா. சீக்கிரமாக ஆகட்டும். அங்கு நடந்தாரை பொன்னருந்தான் வாழ நாட்டை விட்டுமான மக நடந்தாரை பொன்னருமே இப்போ நாட்டை விட்டு போட தேசமாக இப்போ நடந்தாரை பொன்னருந்தான் வாழ நாட்டை விட்டுமான மக புறப்படுங்கள் செல்வம். நடந்தாரை பொன்னருந்தா இப்போ நாட்டை விட்டு போட தேசமாக நாட்டை விட்டுமான மக நாட்டை விட்டு போட தேசமாக நாட்டை விட்டுமான மக நாட்டை விட்டு போட தேசமாக நாட்டை விட்டுமான தேசமாக அங்கே தட்டானுக்கு திறந்தே நாசம்பகுலம் வந்தா போகவல்ல புல துரணகே தொடர்ந்தானே செண்பகுளம் அங்கே தூகவில்லாங்குளம் தூர நோக்கி தகவல்ல குல துரணகே தூகவில்லாங்குளம் தூர நோக்கி தகவல்ல குல துரணகே. இப்போ குதிரை சவாரி செய்ய பொல்ல உழவ கல்லாளன் ஓடி வர குதிரை சவாரி செய்ய பொன்னர் உட பொன்னரும் தான் தொடர்ந்தாய
சாமி இதோ பார்த்தாயா என்னங்க எந்த ஆச்சரியமாக இருக்கின்றது என்ன பார்த்தாயா ஆச்சரியம் இப்போ வழிதான் இலை சகுனம் கண்டு பொன்னர் மகனமானது தேங்கி நிற்க வழிநாடுக சகனகண்டு பொன்னர் மகள் பேசுகிறேன் கையிலையாம் இலை சகுனம் கண்டு பொன்னர் மகனமானது தேங்கி நிற்க வழிநாடுக சகனம் கண்டு பொன்னர் மகள் பேசுகிறேன் கையிலையாம் மகனமானது தேங்கி நிற்க கையிலையாம் மகனமானது தேங்கி நிற்க செம்பகுளம் சாமி இப்பொழுது பார்த்தீர்களா என்னங்க? என்றும் தேங்கக்கூடிய அசுவமாகப்பட்டது இன்றோ தேங்கி நிற்கின்றது என்ன காரணம் என்று தெரியவில்லை ஓஹோ இதை பார்த்தால் ஏதோ சகுனம் போல் எனக்கு தோணுகின்றது செம்பகுளம் செம்பகுளம் ஆண்டவா தாங்களுடைய அசுவத்துக்கு கொள்ளு வைக்காமல் இருந்திருக்கலாம் தண்ணீர் கட்டாமல் இருந்திருக்கலாம் அதனால் அந்த பசியின் காரணத்தினால் கூட தேங்கி நிற்கலாம் இதோ சகனமே கிடையாது கொடுத்தால் மறக்கால் இல்லை என்றால் இன்று தினை சத்தியம் செல்ல வேண்டும் சகனம் இல்லைங்க பழனி சித்திரை சேர்ந்த அருமை மாமா பேரங்க உலக நாயக்கர் அவர்கள் எனக்காக 100 செல்வங்களை வாரி வழங்கியுள்ளார் அன்னவர் குடும்பத்தில் நோய் நொடிகள் நீங்கள் 100 ஆண்டுகள் வாழ வேண்டும் வளர வேண்டும் என்று வாழ்த்துகிறேன் செம்பகுளம் ஆண்டவா அப்படி என்றால் இதை பார்த்தால் தாங்களுக்கு சகனம் போல் தோணவில்லை என்று கூறுகிறாய் சகனமே கிடையாது இதோ புறப்படுவோம் செம்பகுளம் புறப்படுங்க சாமி கோட்டையை விட்டு நான் எடுத்தடி வைகையில் ஆராய் செம்பகுளா கோட்டையை விட்டு நான் எடுத்தடி வைக்கையில் பாரா செண்பகுல சக்கம்பட்டியை சேர்ந்த அருமை அண்ணா சின்ன காலை அண்ணா அவர்கள் எனக்காக 100 ரூபாயும் இங்கு செம்பகுளமாக அடிக்கணும் அழகுராஜா அவர்களுக்கு 100 ரூபாயும் அன்பு காணிக்கை வழங்கியுள்ளார் அன்னவர் குடும்பம் நோய் நொடிகள் நீங்கள் 100 ஆண்டு காலம் வாழ வேண்டும் வளர வேண்டும் என்று வாழ்த்துகிறேன் நன்றி வணக்கம் வணக்கம் செம்பகுளம் சாமி கோட்டையை விட்டு நான் எடுத்தடி வைகையில் பாராய் செம்பகுலா கோட்டையை விட்டு நான் எடுத்தடி வைக்கையில் பாரா செண்பகுல அட கெட்ட சகுனங்களும் திட்டாமல் காணுதுவா பாராய் செம்பகுலா கெட்ட சகனங்கள் திட்டாம தோணுதை பாரா செண்பகுல செம்பகுளம் சாமி இப்பொழுது இந்த கோட்டையை விட்டு எடுத்தடி வைக்கும் பொழுது பார்த்தாயா அதோ பார்த்தாயா குன்றுமேல் நின்றுமே கூவை கூலம் செம்பகுலா ஒன்று மேல் என்றுமே கூவை கூழவுதை பாரா செண்பகுல அட குன்றுமேல் நின்றுமே கூவை கூலமுதுவா பாராய் செம்பகுலா ஒன்று மேல் என்றுமே கூவை கூழவுதை பாரா செண்பகுல செம்பகுளம் சாமி இப்பொழுது இந்த நாம் புறப்படும் பொழுது புறப்படும் குன்று மேல் என்று கூவை குழாபிக் கொண்டிருக்கின்றது பார்த்தாய் செம்பகுளம் இதையெல்லாம் பார்த்தால் தாங்களுக்கு கெட்ட சகனம் போல் தோணவில்லையா ஆண்டவா என்ன இந்த சகனங்கள் அனைத்துமே இந்த ஆசாரிக்கு நல்ல சகனம் சரி கொடுத்தா மரக்கலை கொடுங்க ஆகட்டும் இல்லன்னா இன்று தினம் சத்தியம் பெறப்பட வேண்டும் செம்பகுளம் சாமி நான் தான் உன்னுடைய மரக்களை நான் கொடுத்து விட்டேன் இது என்னுடைய மரக்கால் இல்லைங்க இல்லை என்றால் நான் என்ன செய்ய வேண்டும் நான் கொடுத்த மரக்கால் ஆகுமா அப்படி என்றால் சத்தியம் செல்ல வேண்டும் என்று கூறுகின்றாய் உண்மையாக ஆகட்டும் புறப்படுவோம் செம்பகுளம் புறப்படுங்க சாமி செல்வம் கெட்ட சகுனங்களும் திட்டாமல் காணுதுவா பாராய் செம்பகுலா கெட்ட சகனங்கள் திட்டாம தோணுதை பாரா செண்பகுல அட கெட்ட சகுனங்களும் திட்டாமல் காணுதுவா பாராய் செம்பகுலா கெட்ட சகனங்கள் திட்டாம தோணுதை பாரா செண்பகுல அட இன்றைக்கு இருந்துமே நாளைக்கு செல்வாடா கேளாய் செம்பகுலா இன்னைக்கு இருந்துமே நாளைக்கு செல்வமே கேளா செண்பகுல செம்பகுளம் சாமி இப்படி எல்லாம் கெட்ட சகுனங்கள் ஆகிக் கொண்டிருக்கிறது அதனால் சரி. இன்று இருந்து நாளை செல்வோமே செம்பகுளம் ஆண்டவா செம்பகுளம் கொடுத்தா மரக்கலை கொடுங்க சரி இல்லைன்னு கூட சொல்லிருங்க இப்படியே போயிடுறேன் செம்பகுளம் தாங்கள் வாங்கிய மரக்களை நான் எப்படி இல்லை சொல்லுவது அப்படி என்ற சத்தியம் பெறப்படுங்க செல்வம் ஆகட்டும் செம்பகுளம் ஆகட்டும். புறப்படுவோம் புறப்படுவோம். எப்போ நடந்தார பொன்னருந்த பெரு நாட்டை விட்டு பெருங்காட்டுவலி நடந்தாரை ஒன்னருமே இப்போ நட்டை விட்டு பட தேசமாக பொன்னருந்தால் வல்ல நாட்டை விட்டு நடந்தாரை செண்பகுலம் ஒன்னு நட்டை விட்டு பட தேசமாக அந்த நாட்டை விட்டு பெருங்க என்னாச்சு விடுவேன் இந்த பொன்னம்பையில வெள்ளாங்குளத்தோடு கூட்டி போய் சரி 16 குமிழில உள்ள தள்ளி குடுமையை பிடிச்சு ஒரு ஆட்டாம விடுவனா நீயா இன்னும் எத்தனை சகனம் சொன்னாலும் சரி பேசிக்கிற இந்த பொண்ணு காணோம் போயிட்டாரு